ஹார்ட் ஃபெயிலியர் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு பன்றியோட இதயத்தை பொருத்தி அமெரிக்கன் டாக்டர் சாதனை படைச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் 57 வயதான டேவிட் பெனட்டுங்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதின் காரணமாக அவருக்கு ஜீன் மாடிஃபை செய்யப்பட்ட பன்றியோட இதயத்தை பொருத்த முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் 9 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி பன்றியோட ஹார்ட்டை இவருக்கு பொருத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷனை டாக்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 மாதங்கள் பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த பேஷண்ட் இறந்து போனார். இதற்கு அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் சொன்ன ரீசன் அவரோட ஹார்ட் வால்ஸ் ஸ்டீஃப் அண்ட் ஹார்டாக போனதாகவும் அதன் காரணமாக அவரோட ஹார்ட்டால் பிளட்டை ப்ராப்பராக பம்ப் பண்ண முடியலனோ இதன் காரணமாக அவர் இறந்து போனதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அவரோட ஹார்ட் ப்ராப்பராக பம்ப் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆனதற்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி சிஸ்டம் புதிதாக ஆர்கன் பொருத்தும் போது அந்த ஆர்கன் ஃபாரின் பாடின்னு நினச்சி அந்த புதுசாக பொருத்தக்கூடிய ஆர்கனை தவறாக அட்டாக் பண்ணிடும். இதன் காரணமாக அவர் இறந்து போயிருக்கலாம். 2வது ரீசன் போர்சின் சைட்டோ மெகலோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய பன்றிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய வைரஸின் அட்டாக்கால் அவருடைய ஹார்ட் செயலிலேருந்து இந்த 2 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனால் அவரோட ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம்னு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. xenotransplantation மனிதர்கள் இல்லாமல் பிற உயிரினங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து மனிதர்களுக்கு பொருத்தக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் மெடிக்கல் டேர்ம்ஸில் xenotransplantation சொல்லுவாங்க. மோஸ்ட்லி xenotransplantation மெத்தடில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு பன்றிகளை டாக்டர்ஸ் தேர்வு செய்வதற்கான காரணம் பன்றிகளோட இதயமும் மனிதர்களோட இதயமும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ், ஷேப் அண்ட் வெயிட்டில் இருக்கும். இதன் காரணமாக தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு பன்றிகளை அதிகமாக டாக்டர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. அதிகரித்து வரக்கூடிய ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் காரணமாக தான் இன்னைக்கு xenotransplantation முறையை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் ரொம்பவே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2வது முறையாக 58 வயதான லாரன்ஸுங்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதின் காரணமாக ஜீன் மாடிஃபைடு செய்யப்பட்ட பன்றியோட இதயத்தை பொருத்தியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனும் அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் நடந்திருக்கு. இப்போ அந்த பேஷண்ட் வென்டிலேஷன் சப்போர்ட் இல்லாமலே தானாகவே மூச்சு விடுவதாகவும் அவரோட ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதாகவும் இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் டீம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த xenotransplantation பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பன்றிகள் ஜீன் மாடிஃபைட் செய்யப்பட்ட பன்றிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. பன்றிகளோட ஜீனை எடுத்துட்டு அதுக்கு பதில் மனிதர்களோட ஜீனை அந்த பன்றிக்கு செலுத்தி அதன் பிறகு தான் அந்த பன்றிகளோட ஹார்ட் எடுத்து மனிதர்களுக்கு பொருத்துறாங்க. இதற்கு காரணம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது ஜீன் மாடிஃபைடு செய்யப்பட்ட பன்றிகளோட இதயத்தை பொருத்தாமல் நார்மல் பன்றிகளோட இதயத்தை பொருத்தினோம்னா ஆர்கன் ஃபாஸ்ட் ரிஜெக்ஷன் ஆகிடும். மனிதர்களுடைய ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பசுக்களுடைய திசுக்கள் மற்றும் பன்றிகளோட திசுக்களை ரொம்ப வருடங்களாகவே டாக்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.